ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேர் அது ராஜானும் ரோஜா சாரும் நல்லா அரவிந்த் சாமியும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. படம் மஸ்ட் வாட்ச். ஸ்டோரி வந்து அண்ணா தம்பி மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா போயிடுச்சு. பட் மூவி வந்து ஸ்கிரிப்ட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்லோலி பில்ட் ஆயிட்டு ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. மஸ்ட் வாட்ச். படம் நல்லா இருக்கு. சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி கார்த்திக்கோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. கார்த்திக் எக்ஸலண்ட் ஆக்டிங். மை ஃபேவரட் ஹீரோ. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டோரி வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு எமோஷன்ஸ், ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ், அவங்களுக்குள்ள இருந்த அந்த பரஸ்பர ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசுல இருந்ததை நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல லேக்கிங் இருந்தாலும் பட் பரவாயில்ல, எமோஷனலா டச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நிறைய ஒரு கோல்டன் மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவி இது. பிரேம் சார் கிட்ட எப்பயுமே அந்த மாதிரி படம் தான் நம்ம எதிர்பார்ப்போம். 96 விட இது சரியான ஒரு ஃபீல் குட் மூவி. நம்ம என்னைக்குமே வந்து பழசை மறந்துடக்கூடாது, ஹியூமானிட்டியை மறந்துடக்கூடாதுன்றத சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். படம் சூப்பரா இருக்கு. கார்த்திக் சார் அண்ட் அரவிந்த் சுவாமி சார் இவங்க 2 பேர் தான் மெயின் லீடா பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹியூமானிட்டி தான் சொல்ல வருது. எது நடந்தாலுமே பழசை மறந்துடாதீங்க. இப்போ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்க வேர்ல்டுல பழைய விஷயங்களை மறந்துடாதீங்க. ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை மறந்துடாதீங்க. அதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். இருந்துச்சு. அவங்க ஒரு இடத்துல ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. அதை பார்த்தப்பதான் எனக்கே கொஞ்சம் சென்டிமெண்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது அண்ணன் தம்பி பாண்டிங் அந்த மாதிரி ஒரு பாண்டிங்ல இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. செம்மையா இருக்கு. சொல்லவே வேணாம். புரியல ப்ரோ. நல்லா இல்ல ப்ரோ, சொல்லவே முடியாது. அவர் எப்பவுமே எப்படி பண்ணுவாரு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு தெரப்பி செஷன் மாதிரி தான் இருந்தது படம். அந்த நம்ம மறந்த ஒரு உலகத்தை தான் காட்டுறாங்க. அவங்க ஊர் சைட்ல இருந்து சென்னைக்கு வந்த எல்லாரும் பத்தியுமே தான் இந்த படம். கண்டிப்பா எல்லாருமே போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். மெயினா நம்ம மறந்த உறவுகளை பத்தி இந்த படம் ரொம்ப அழகா பேசுது. கண்டிப்பா பார்க்கலாம். ஸ்டோரி சொல்லிட்டா படம் பார்க்கறதே படம் பாருங்க, கண்டிப்பா பார்க்கலாம். ஒர்த்தா இருக்கும்.